ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே 8 கேஜி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவு வதங்கி வந்ததும் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை நறுக்கி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த டைமில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 8 கேஜி மட்டன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன தூள் மேலே போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா தூள்லாம் நல்லா கொதித்து வரணும். இந்த டைமில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தான் தயிர் ஆட் பண்ணணும், அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவு கொதித்து வந்துச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது. நல்லா கறி மசாலாலாம் நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 10 கிலோ அரிசி ஊற வச்சுருக்குறோம், அதுக்கு 1:2 நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த டைமில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி அரிசி ஊற வச்சிட்டோம். அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி போட்டு வேகிற வரைக்கும் இடையில கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். 2 லெமன் போட்டிருக்கோம்.
பாருங்கள் நல்லா இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் அரிசி நல்லா வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள். பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா தம் போட்டுக்கலாம். 15 மினிட்ஸ் தம் போட்டுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நெய் மேலே ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க.